எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மகிழ்கிறேன். அஷ்டாங்க யோகம் பிறந்த வரலாறு ஒரு சிறு பார்வை. பதஞ்சலி முனிவர் என்கிற ஒரு பெரிய மகான் தான் அஷ்டாங்க யோகத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அவர்தான் அந்த அஷ்டாங்க யோகம் என்கிற ஒரு படைப்பை ஆன்மீக சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார் என்கிற உண்மை நமக்கு தெரிந்திருந்தாலும் வரலாறில் அது ஆணித்தரமாக பதிவு செய்யப்படவில்லை என்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பற்றி ஒரு சின்ன அலசலை நாம் செய்வோம். இந்த பதஞ்சலி முனிவர் என்கிற பெயரிலேயே எக்கச்சக்கமான முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம்தான் மிகப்பெரிய குழப்பத்திற்கான காரணமே. அதாவது இப்ப ராமாயணம் என்கிற ஒரு படைப்பை நிறைய பேர் படைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. வால்மீகி என்பவர் ஒரு ராமாயணம் படைத்தார், கம்பர் என்பவர் ஒரு ராமாயணம் படைத்தார், துளசிதாசர் என்பவர் ஒரு ராமாயணம் படைத்தார், குஜராத்தியில் 17ஆம் நூற்றாண்டில் ஒருவர் ராமாயணம் படைத்தார், 15ஆம் நூற்றாண்டில் தெலுங்குவில் ஒருவர் ராமாயணம் படைத்தார். இப்படி இன்னின்ன ஆசிரியர்கள் இந்த படைப்பை படைத்தார்கள் என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா நிறைய படைப்புகள், இந்த படைப்புகளை எல்லாம் செய்தவர் பதஞ்சலி முனிவர் என்ற பெயர் கொண்ட ஒரு நபரா அல்லது பதஞ்சலி முனிவர் என்ற பெயரில் பல நபர்களா என்கிற குழப்பம் வரும் பொழுது ஆய்வு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. உண்மையிலேயே ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். லூயிஸ் ரெனோ என்கிற ஒரு மேலை நாட்டு அறிஞர் இங்கே இறங்கி வந்து பதஞ்சலி முனிவர் எக்கச்சக்கமான படைப்புகள் படைத்திருக்கிறார்கள். அதாவது மருத்துவத்தில் பதாஞ்சலாந்திரா அப்படிங்கிற ஒரு பெரிய படைப்பை பதஞ்சலி முனிவர் என்கிற பெயரில் ஒருவர் படைத்திருக்கிறார். அது பதஞ்சலி முனிவர் தான். யோக சூத்ரா என்கிற ஒரு பெரிய யோக பொக்கிஷத்தை ஆன்மீக உலகத்திற்கு பதஞ்சலி முனிவர் என்கிற ஒருவர் படைத்திருக்கிறார். அதுபோக மகாபாஷ்யா என்கிற சமஸ்கிருத இலக்கணத்தை, சான்ஸ்கிரிட் கிராமர், அதை சமஸ்கிருத மொழிக்காக சமஸ்கிருத இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு பதாஞ்சலி முனிவர். இப்படி பதாஞ்சலி முனிவர் என்கிற பெயரிலேயே பல படைப்புகள் வந்திருக்கின்றன. நம்ம கையில் அந்த படைப்புகள்லாம் இருக்குது. பேரு ஆசிரியர் பதஞ்சலி முனிவர். இப்போ இது எல்லாமே ஒரே ஆளா இல்லைன்னா வெவ்வேறு ஆட்களா என்ற ஆய்வு தேவைப்பட்ட பொழுது இந்த லூயிஸ் ரெனோ என்கிற ஒரு மேலை நாட்டு அறிஞர் இதை ரொம்ப அலசி ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சியின் முடிவில் இவர் இப்படி சொல்கிறார், இதெல்லாம் வெவ்வேறு ஆட்கள் கிடையாது, இதெல்லாம் ஒரே மனுஷர் தான். மருத்துவத்துக்காக ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறாரு, யோகா என்பதற்காக ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறாரு, இவர் சமஸ்கிருத மொழிக்காக ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறாரு, இன்னும் பல படைப்புகளும் குட்டி குட்டியா கொடுத்திருக்கிறாரு. அது போக இவருடைய பெரிய படைப்புகள் என்றால் இது அப்படின்னு லூயிஸ் ரெனோ என்கிற ஒருத்தர் சொல்லி சென்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து 1914ஆம் வருடத்தில் ஜேம்ஸ் வுட் என்கிற இன்னொரு மேலை நாட்டு அறிஞர் அதை அப்படியே மறுத்து சொல்கிறார். இல்ல இவங்கெல்லாம் ஒரே ஆட்கள் கிடையாது, இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆட்கள். பதஞ்சலி முனிவர் இதை படைத்தவர் வேறு, இதை படைத்தவர் வேறு என்று அவர் தெளிவாக அவருடைய ஆய்வில் சமர்ப்பிக்கிறார். 1922ஆம் வருடத்தில் சுரேந்திரநாத் தாஸ்குப்தா என்கிற நம் இந்திய அறிஞர் ரொம்ப தெளிவாக அடுக்கடுக்காக விவாதங்களை வைத்து காரணங்களையும் தெளிவுபடுத்தி இந்த பதஞ்சலி முனிவர் அனைவரும் வெவ்வேறானவர்கள். ஜேம்ஸ் வுட் சொன்ன 1914 ஜேம்ஸ் வுட் சொன்ன அதை மிகவும் ஆணித்தரமாக இன்னும் அழகான விவாதங்களுடன் காரணங்களுடன் அவர் மிகவும் தெளிவாக அதை நிரூபிக்கிறார். அதற்கு பிறகு இந்த தலைப்பில் வேறு சில ஆய்வுகள் இருந்ததாக எனக்கு புலப்படவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பதஞ்சலி முனிவர் ஒருவரா பலரா, இவ்வளவு படைப்புகளை கொடுத்த பதஞ்சலி முனிவர் என்ற பெயர் கொண்ட ஒரே நபரா அல்லது பல பதஞ்சலி முனிவர்களா என்கிற இந்த ஒரு ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். அஷ்டாங்க யோகம் இதுக்கு வரலாம். இப்ப இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறத நாங்க தான் படைச்சோம், நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்லிக் கொள்கிறார்கள். அதில் வாமன மகரிஷி அவர் எழுதிய யோகா குருந்தா என்கிற ஒரு புத்தகத்தில் இந்த அஷ்டாங்க யோகம் இருப்பதாக முதலில் ஒன்று சொல்கிறார்கள். இரண்டாவது 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டி கிருஷ்ணமாச்சாரியார் என்பவர் அஷ்டாங்க யோகத்தை தான் நெறிமுறைப்படுத்தி வைத்ததாக சொல்லிக் கொள்கிறார். அடுத்தது இப்போ 20ஆம் நூற்றாண்டில் மைசூர்ல, நம்ம கர்நாடகால மைசூர்ல வாழ்ந்த ஒரு யோக குரு, அவர் ஸ்ரீ பட்டாபி ஜாய்ஸ்
என்பவர் அநேகமாக இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் இந்த அஷ்டாங்க யோகத்தை ரொம்ப டீட்டெயில் பண்ணி மக்களுக்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறார். அவர் களத்திலேயே இறங்கி மக்களுக்கு தெளிவாக அஷ்டாங்க யோகத்தை ரொம்ப டீட்டெயிலா அவர் கற்பித்திருக்கிறார். சோ இவர்கள் எல்லாம் அஷ்டாங்க யோகத்தை தாம் தான் படைத்தோம், இந்த ஆன்மீக உலகத்திற்கு தாம் தான் கொடுத்தோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த இரண்டு விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்க, நான் இதை எனக்குள் உள்வாங்கி ஒரு சின்ன அலசலை செய்து பார்க்கிறேன். பெருமக்களே, இந்த யோக சூத்ரா என்கிற ஒரு படைப்பை செய்தாரே பதஞ்சலி முனிவர், இந்த பதஞ்சலி முனிவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சமஸ்கிருத இலக்கணத்தை விட்டு விடுங்கள். இந்த மருத்துவத்துறைக்கு பதஞ்சலாந்திரா என்ற ஒரு படைப்பை கொடுத்த அந்த பதஞ்சலி முனிவரை விட்டு விடுங்கள். இந்த யோக சூத்ரா என்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பு அனைத்து யோகங்களையும் உள்ளடக்கியது. இதற்குள் ஒரு 8 அங்கங்களை வகுத்து வைத்து சென்றிருக்கிறார் அந்த பதஞ்சலி முனிவர். அதை எடுத்து அதற்கு அந்த பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகம் என்றெல்லாம் பெயரிடவில்லை என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எடுத்து அஷ்டாங்க யோகம் என்று பெயரிட்டு அந்த 8 அங்கங்களையும் உள்வைத்து இவர்கள் வமன ரிஷியாக இருக்கட்டும், டி கிருஷ்ணமாச்சாரியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். எனும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், வேண்டுமென்றால் அந்த பெயருக்கு காப்பிரைட் வச்சுக்கோங்க. அஷ்டாங்க யோகம் என்ற பெயரை நீங்கள் இட்டதனால் உங்களுக்கு அது பேட்டன்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஷரத்து, அந்த கண்டென்ட் எப்போனா கிமு 48ஆம் வருடத்தில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோக சூத்ரா என்பதை ஏற்றி இருக்கிறார். அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 48 இயேசு கிறிஸ்துவுக்கு 48 வயசு மூத்தவர் அவர். அங்கே பிறந்த அந்த பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோக சூத்ரா என்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பை தருகிறார். அதற்குள் தான் இந்த 8 பிரிவுகளும் இருக்கின்றன. அதற்கு அஷ்டாங்க யோகம் என்று பெயரிடவில்லை. இதுதான் உண்மை. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்க இளைஞர்களுக்காக நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரியான ஒரு அலசல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார்? மார்க்கோனி என்று சொல்வீர்கள். அப்கோர்ஸ், மார்க்கோனி இதற்காக 1909ஆம் வருடம் நோபல் பரிசும் பெற்றவர். அவரை உலகம் முழுவதும் அந்த ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாராட்டு வந்துச்சு. ஆனால் 1896ஆம் வருடத்திலேயே இந்த ரேடியோ என்கிற இந்த அதிர்வளைவு ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் இதை பேட்டன்ட் செய்தவர் டெஸ்லா என்கிற ஒரு நபர். அவர் ஏற்கனவே அதை இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன்ட் பண்ணிட்டார், காப்பிரைட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா 1909ஆம் வருடம் மார்க்கோனிக்கு நோபல் பரிசு கொடுத்து ரேடியோவை கண்டுபிடித்தார் என்று உலகம் முழுவதும் அது பரவப்பட்டு விட்டது. இப்போ இவர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. யாரு? டெஸ்லா என்பவர். இது என்னுடைய கண்டுபிடிப்பு, நான் காப்பிரைட் பேட்டன்ட் வேற நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த போராட்டம் பல வருடங்களாக போய்கிட்டே இருக்குது. 1909 இருந்து ஆரம்பிச்சு 1943ஆம் வருடம் இந்த டெஸ்லா என்கிற நபர் இறந்து போகிறார். அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து சுப்ரீம் கோர்ட் அமெரிக்கால சொல்றாங்க, ஓகே, இது டெஸ்லா என்கிற மனிதருடைய கண்டுபிடிப்பு, மார்க்கோனி என்பவருடைய கண்டுபிடிப்பு அல்ல ரேடியோ என்று சொல்வது எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை வைத்து நான் இங்கே சொல்கிறேன். அஷ்டாங்க யோகம் என்பது எத்தனை பேர் தாம் கண்டுபிடித்தோம் என்று சொல்லிக் கொண்டாலும் அதற்கு உள் இருக்கும் ஷரத்து பதஞ்சலி முனிவர் கிமு 48ஆம் வருடத்தில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் செய்து வைத்த ஒரு மிகப்பெரிய படைப்பு தான் என்பதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் அஷ்டாங்க யோகம் பிறந்த வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு பேசிக். இப்போ இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக உலகத்திற்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பு. இதற்குள் 8 மிகப்பெரிய பிரிவுகள் உள்ளன. அந்த 8 பிரிவுகளும் நம்மை ஆன்மீக உலகத்திற்கு செதுக்குவதற்காகவே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிரிவுகள். இந்த 8ஐயும் மறுபடியும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அதாவது முதல் 4, அடுத்த 4 என்று. நாம் பொதுவாகவே இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா, பொதுவாகவே நாம் புறம் சார்ந்த செயல்களிலும் நோக்கங்களிலும் ஒரு சில செயல்கள் செய்து கொண்டிருப்போம், அகம் சார்ந்த பாதையிலும் நாம் சென்று கொண்டிருப்போம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது புறம் சார்ந்த என்னுடைய செயல்பாடு, அகம் சார்ந்த செயல். இப்போ நான் என்னை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது உள்நோக்கி செல்கிற விஷயம். வெளிநோக்கி செல்கிற விஷயத்தையும் உள்நோக்கி செல்கிற விஷயத்தையும் இந்த அஷ்டாங்க யோகம் எடுத்துக்கொண்டு
அந்த முதல் 4 பிரிவுகள் இருக்கின்றனவே, அது முதல் 4 பிரிவுகளும் வெளிநோக்கி செல்கின்ற செயல்களை சுத்தப்படுத்தி கொடுக்கிற பிரிவுகளாக அமைகின்றன. உள்நோக்கி சென்று புரிகிற செயல்களை, அந்த நோக்கத்தை சுத்தப்படுத்தி கொடுப்பதற்காக மீதி இருக்கிற 5, 6, 7, 8 இது அனைத்தும் சுத்தப்படுத்தி கொடுக்கிறாங்க. ஆக புறமும் அகமும் சுத்தப்படுத்தி விட்டாலே ஆன்மீகத்திற்கு நாம் தெளிவாகி விடுகிறோம் என்பதை அஷ்டாங்க யோகம் தெளிவுபடுத்தி சொல்கிறது. இந்த 8 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? முதல் பிரிவு யமம், இரண்டாவது பிரிவு நியமம், மூன்றாவது பிரிவு ஆசனம், நான்காவது பிரிவு பிராணாயாமம், ஐந்தாவது பிரிவு பிரத்யாகாரம், ஆறாவது தாரணை, ஏழாவது தியானம், எட்டாவது சமாதி. இது 8 தான் பிரிவுகள். இத நம்ம பதஞ்சலி முனிவர் எவ்வளவு அழகாக அடுக்கி இருக்கிறார் என்பதை நான் அடுத்த பதிவில் சொல்லிவிட்டு நான் யமம் என்பதை நான் தொடங்குகிறேன். அவர் எவ்வளவு அழகா ஏன் இந்த ஆர்டர்ல போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதே என்னுடைய தனிப்பட்ட அலசல். அதை நான் அடுத்த பிரிவில் யமம் என்பதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த பிரிவிலிருந்து யமம் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அலசி பார்த்த வகையில் யமம் என்பது எவ்வாறு செயல்படுகிறது, யமம் என்பதின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும், யமம் என்பதை எப்படி இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதுவரை நன்றி.